ஆருத்ரா அப்படின்னும் பொழுது சிதம்பரத்துல தேர் தரிசனம் ரொம்ப சிறப்பு. அந்த தேர் தரிசனம் நடக்குது. தேர் அன்னைக்கு மழை இல்லையா, சேரும் சகதிலையும் மாட்டி தேர் சக்கரம் வரல. சேந்தனார் பாடினா ஸ்டார்ட் ஆகும்ட்டு. இந்த ஒரு படத்துல வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகணும் பின்னாடி பிடிச்சுன்னு பண்ணுவார் இல்லையா, அது மாதிரி சேந்தனார் பாடினாதான் அது ஸ்டார்ட் ஆகும்ட்டு. அப்ப அவர் சுவாமிக்கே திருப்பல்லாண்டு பாடுறார். குழந்தைக்கு தான் திருஷ்டி கழிச்சு 100 ஆண்டு இருக்கணும். சுவாமிக்கே ஒருத்தர் சொல்றாருன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷ் பண்றேம்மா, ஹாப்பி நியூ இயர்மான்னு சொல்றேன்னு வைங்க, நீங்க என்ன சொல்றீங்க? விஷிங் யூ த சேம்னுவீங்க. இல்லை, எனக்கும் ஒருத்தர் விஷ் பண்ணா விஷ் பண்ணும். அப்ப சுவாமியை பார்த்து ஒருத்தர் நல்லா இருந்தா சுவாமி உடனே நமக்கு சொல்லிடுவார்ல, அப்ப நம்ம எவ்வளவு நல்லா இருப்போம். அவர் பாடினதுதான் திருப்பல்லாண்டு. ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான் முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே இப்படின்னு அவர் நட்ராஜாக்கு பல்லாண்டு பாடினார். அதனால ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு கேட்ட வரம் கிடைக்கும். நிறைய பூஜை பண்ண பண்ண வீடே மங்களமா மாறும். நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வருத்தங்கள் நீங்க வீட்டுல கல்யாணம் ஆகணுமா, ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருங்க. நன்மை நடக்கணுமா, விரதம் இருங்க, தப்பில்லை. பொதுவாக அது நல்ல கணவன் வேண்டி கணவனுடைய நன்மை வேண்டி இருக்கக்கூடிய விரதம். ஆனால் குடும்பமாக விரதம் இருக்கக்கூடிய பழக்கங்களும் உண்டு. ஆருத்ரா தரிசனம்னா பச்சை தண்ணி கூட சாப்பிடாம சிவ 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 சிவன் சொல்கிற கூட்டம் உண்டு. ஆருத்ரா தரிசனம் எல்லா பாவங்களையுமே நிவர்த்தி பண்ணும். அதனால் வீட்டில் களின்றது பண்ணுங்க. யூடியூப்பில் போட்டிங்கன்னா அரிசி வெல்லம் வச்சு பண்ணக்கூடிய களிக்கான ரெசிபி வருது. இல்லைங்க அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, வேலைக்கு போகிறோம், 2 பழம் போதுங்க. சுவாமி வேற எதுவுமே கேட்கல, எல்லாமே பாவனை தானே. நான் கொடுக்குறேன்னா பசிக்கும்னு நினைக்கிறேனான்றது தானே என்னுடைய இது. சுவாமி என்ன நம்ம பண்ற எதையும் நம்ம தான் சாப்பிடுறோம், உண்மை அதுதான். இப்போ பாவனை தான் தேவை. சுவாமி பசிக்கும், என்னோட வீட்டில் இருக்க அவருக்கு நான் வாழைப்பழம் தரேன், அவ்வளவுதான்.